சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் 6வது முறையாக ஆட்சி அமைச்சு 4வது ஆண்டை நிறைவு செஞ்சு 5வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கும் பொற்காலம் விரைவில் தொடங்கப் போகிறது. முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலினும் நான் பொறுப்பேற்ற மே 7க்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கின்றன. இந்த நேரத்தில் இதுவரை செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களால், செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளால் 7வது முறையும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிதான் அமையும் என்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கிறது. என்னோட 60 ஆண்டு கால பொது வாழ்க்கையை ஒரே சொல்ல குறிப்பிடுற மாதிரி தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலின் என்றால் உழைப்பு 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 என்று சொன்னார். அவர் இன்னைக்கு நம்மோடு இருந்திருந்தா ஸ்டாலின் என்றால் சாதனை சாதனை சாதனைன்னு நெஞ்சு நிமித்தி கம்பீரமாக சொல்லியிருப்பார் என்பதை நான் ரொம்ப பணிவோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா தலைவர் கலைஞர் இப்பொழுது இருந்தால் என்னவெல்லாம் செஞ்சிருப்பார்னு யோசிச்சு தான் ஒவ்வொரு நாளும் நான் செயல்படுகிறேன், திட்டங்களை தீட்டுகிறேன். தலைவர் கலைஞரின் எண்ணங்கள் தான் இந்த அரசினுடைய செயல்கள். அந்த செயல்களால் விளைஞ்சதுதான் இத்தனை சாதனைகள் என்பதை பெருமையோடு சொல்லிக்கிறேன். கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச நிர்வாக சீர்கேட்டால் நிர்வாக கட்டமைப்புகள் தரைமட்டத்திற்கு போய் கட்டாந்தரையில் ஊர்ந்துக்கிட்டு இருந்துச்சு. ஊர்ந்து கொண்டிருந்த இந்த இழிவை போக்கி தலை நிமிர்ந்த தமிழ்நாட்டை உருவாக்க தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார்கள். மக்களுடைய நம்பிக்கைக்கேற்ப தமிழ்நாடு இன்னைக்கு எல்லா துறைகளிலும் தலை நிமிர்ந்து நெஞ்சு நிமிர்த்தி இந்த மாமன்றத்தில் துணிச்சலோட நான் பெருமையோடு சொல்கிறேன். இது சாதாரண சாதனை இல்லை, கடும் உழைப்பால் விளைந்த சாதனை. இதுவரை தமிழ்நாடு பார்க்காத சாதனை. இன்னும் சொல்லணும்னா இந்தியாவோட எந்த மாநிலமும் செய்யாத சாதனை. நம்ம திராவிட மாடல் அரசில் தமிழ்நாடு அடைந்திருக்கக்கூடிய உயரத்தின் அளவை, தமிழ்நாடு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை மிகவும் அன்போடு பண்போடு அடக்கத்தோடு இந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கு பட்டியலிட்டு சொல்ல விரும்புகிறேன். 2024-25 ஆண்டில் இந்தியாவிலே நம்பர் 1ஆக தமிழ்நாடு 9.69 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சி அடைந்திருக்கு. இதுவரை தமிழ்நாட்டு வரலாற்றிலே இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சதில்லை. இது நான் சொல்லலை, எல்லா வகையிலும் தமிழ்நாட்டுக்கு என்றால் ஓர வஞ்சனையோடு செயல்படும் ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களே சொல்லியிருக்கு. நம்மோட வளர்ச்சி 9.69 விழுக்காடு. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவோட வளர்ச்சி எவ்வளோ தெரியுமா? 6.5 விழுக்காடு. இதுதான் சாதனை. தமிழ்நாட்டோட ஜிஎஸ்டிபி 17,23,698 கோடியாக உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டோட தனிநபர் வருமானம் 2024-25 ஆண்டில் 3,58,000 ரூபாய். தேசிய சராசரி 2,06,000 தான். இதுவரை இல்லாத உச்சமா $14.65 பில்லியன் அளவுக்கு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு கடந்த 2024-25 நிதியாண்டில் சாதனை படைச்சிருக்கு. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் ஒட்டுமொத்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதி அளவில் தமிழ்நாடு மட்டுமே
41.23 விழுக்காடு பங்கு வகிக்குது. அதாவது கிட்டத்தட்ட பாதி அளவு. கடந்த 4 ஆண்டுகளில் 5,80,000 கோடி ரூபாய் வணிக வரியாக வந்திருக்கிறதே நம்மோட வளர்ச்சிக்கான சான்று. அகில இந்திய அளவில் 50 விழுக்காடு அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தான் அறிவியல் ஆய்வக வசதிகள் இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் 98.3 விழுக்காட்டு பள்ளிகளில் இந்த வசதி இருக்கு. கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் கடந்த 4 ஆண்டுகள் நம்ம அரசு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்கள் காரணமாக நம்ம நடுநிலைப் பள்ளிகளில் இடைநிற்றலே இல்லை. இந்திய அளவு 28.4 விழுக்காடாக இருக்கிற உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தமிழ்நாட்டில் 47 விழுக்காடாக உயர்ந்திருக்கு. அதிகமாக பிஹெச்டி பண்ணுற மாணவர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்ஐஆர்எஃப் ரேங்கில் சிறந்த 100 கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற 18 நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ளன. மிக சிறந்த 100 பல்கலைக்கழகங்களில் 22 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. நிதி ஆயோக் வெளியிட்ட நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கான குறியீட்டில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கு. தமிழ்நாட்டோட சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒன்றிய அரசின் பொருளாதார ஆலோசனை குழு அறிக்கை தாக்கல் செஞ்சிருக்கு. இந்த சமூக முன்னேற்ற குறியீட்டில் பெரிய மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாடு 63.33 புள்ளிகள் பெற்று தேசிய அளவில் முதலிடத்தில் இருக்கிறோம். இந்தியா முழுக்க 11.2 விழுக்காடு மக்கள் வறுமைக்கோட்டு கீழே வாழுகிற நிலையில் தமிழ்நாட்டில் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்க 1.43 விழுக்காடு தான். அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றதான் தாய் மாணவர் திட்டத்தின் மூலம் நம்ம திராவிட மாடல் அரசு உழைச்சிக்கிட்டு இருக்கு. எளிய மக்களையும் மருத்துவ சேவைகள் சென்று சேரணும்னு உருவாக்கி 2,25,00,000 மக்கள் பயனடைஞ்சிருக்க மக்களை தேடி மருத்துவ திட்டம் ஐநா அமைப்போட விருதை பெற்றிருக்கு. நேற்று கூட ஒரு செய்தி வந்துச்சு. உலக சுகாதார நிறுவனத்தின் வழிமுறைகளின்படி தொற்றா நோய்களின் கட்டுப்பாடு குறித்து ICMR நிறுவனம் நடத்தின சர்வேல மக்களை தேடி மருத்துவ திட்டத்தால் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய் பெருமளவு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று தெரிய வந்திருக்கு. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகமான அரசு மருத்துவர்கள் இருக்காங்க. அதிகமான MBBS சீட் இருக்கிற இடமும் தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு நம்மோட அரசு மருத்துவமனைகளில் 1,16,733 மருத்துவ படுக்கைகள் இருக்கு. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் 39,666 தொழிற்சாலைகளோட இந்தியாவில் நாம தான் நம்பர் 1. 27,75,000 நபர்கள் பணிபுரிகிறார்கள். முதலீடுகள் மட்டும் 5.35 லட்சம் கோடி ரூபாயோட இந்திய அளவு 2வது இடம். நம்ம திராவிட மாடல் அரசின் பெண்களுக்கான சிறப்பு திட்டங்களால தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு விகிதத்தில் 47 விழுக்காட்டோட இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கும். காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடம். சூரிய சக்தியில் 4வது இடம். புத்தாக்க நிறுவனங்களை உருவாக்குறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஸ்டார்ட் அப் தரவரிசை பட்டியலில் 2018 கடைசி இடத்தில் இருந்த நிலையை மாற்றி 2022 ஆண்டுக்கான தரவரிசையில் முதலிடத்தை அடைஞ்சிருக்கிறோம். ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதலிடம். தோல் பொருட்கள் மற்றும் ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதியில் முதன்மை மாநிலம். எண்ணெய் வித்துகள், நிலக்கடலை, கரும்பு உற்பத்தி திறனில் முதலிடம். மக்காச்சோளம் உற்பத்தி திறனில் 2வது இடம்.
நெல் உற்பத்தி திறன்ல 3வது இடம். ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டத்தின் மூலமா எடை குறைவான குழந்தைகள் பிறக்கிறத குறைச்சிருக்கிறோம். எடை குறைவாக பிறந்த குழந்தைகளை காப்பாற்றி இருக்கிறோம். இந்திய நீதி அறிக்கையின்படி தமிழ்நாட்டில் தான் காவல்துறையில் பெண் அதிகாரிகளுடைய எண்ணிக்கை அதிகம். இப்படி சாதனைக்கு மேல் சாதனையை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த சாதனைகள் தான் சாதாரணமாக செஞ்சுட்டு இல்லை. மேலே பாம்பு, கீழே நரிகள். மேலே பாம்பு, கீழே நரிகள். குதித்தால் அகழி, ஓடினால் தடுப்புச் சுவர்கள். இதுக்கெல்லாம் இடையில மாட்டிக்கிட்ட மனிதனை போல ஒரு பக்கம் ஒன்றிய அரசு, மறுபக்கம் ஆளுநர், இன்னொரு பக்கம் நிதி நெருக்கடின்னு தடைகளை கடந்து செய்யப்பட்ட சாதனை இது. இதெல்லாம் ஸ்டாலின் என்ற தனி மனிதனோட சாதனைகள் அல்ல. என்னோட அமைச்சரவை அதிகாரிகள் அவருடைய கூட்டு உழைப்புக்கு கிடைச்ச பலன். எல்லாத்திலையும் என்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைக்கிறவன் இல்லைன்னா இது ஒரு கட்சியினுடைய அரசல்ல, ஒரு கொள்கையினுடைய அரசுன்னு நான் குறிப்பிட்டேன். அப்படித்தான் செயல்பட்டு வரோம். இதுவரை இருந்த அரசுகளை காமராஜர் அரசு, அண்ணா அரசு, கலைஞர் அரசு, எம்ஜிஆர் அரசுன்னு சொல்றது வழக்கம். அந்த வரிசையில் இதனை ஸ்டாலின் அரசுன்னு சொல்லிக் கொள்ளாம திராவிட மாடல் அரசுன்னு நான் குறிப்பிட்டேன். ஒரு தனி மனிதனின் ஆட்சி அல்ல, ஒரு தத்துவத்தின் ஆட்சி என்பதன் அடையாளமாகத்தான் திராவிட மாடல் அரசுன்னு சொன்னேன். என்னை பொறுத்த வரைக்கும் கொள்கையும் இயக்கமும் தான் முன்னிலை பெறணும், வலிமை பெறணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடே சமத்துவபுரம் ஆகணும்னு திராவிட கொள்கை நெஞ்சிலே ஏந்தி இலக்குகளை நிர்ணயித்து திட்டங்களை தீட்டுகிறோம். நம்முடைய தமிழ் சமூகம் சிந்தனையால், பண்பாட்டால், பழக்க வழக்கங்களால் உயர்வடையணும். ஏற்ற தாழ்வற்ற மனித உரிமையை சமூகமாக வளரணும். சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி கருத்தியல், அதிக அதிகாரங்களை கொண்ட மாநிலங்கள், அதுக்காகத்தான் உழைக்கிறோம். கடந்த மார்ச் 14 அன்று நிதிநிலை அறிக்கையும் 15ஆம் நாள் வேளாண் நிதிநிலை அறிக்கையும் தாக்கல் செஞ்சோம். அதைத் தொடர்ந்து நம்முடைய அவை முன்னவர் மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவருடைய நீர்வளத்துறையோட மானிய கோரிக்கை தொடங்கி வரிசையா ஏப்ரல் மாதம் முழுக்க துணை முதலமைச்சர் உள்ளிட்ட அனைத்து அமைச்சர்களும் தங்களுடைய துறைகள் சார்பிலான மானிய கோரிக்கைகளை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. அந்த துறைகள் சார்பில் பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. விவாதங்களுக்கு பதிலளித்து பேசப்போ கூட பல்வேறு அறிவிப்புகளை செஞ்சிருக்கிறாங்க. இதெல்லாம் அறிவிப்புகள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதைக்கான மைல் கற்கள். யார் சிறப்பாக செயல்படுறதுன்னு ஒவ்வொரு துறைக்கிடையிலையும் போட்டி போட்டு கொண்டு செயல்படுறாங்க. ஒவ்வொரு துறையும் வெல்லும் துறையா செயல்பட்டு வர்றதை இந்த மாமன்ற உறுப்பினர்கள் நன்கு அறிவார்கள். அனைத்து துறை வளர்ச்சி, அனைத்து மாவட்ட வளர்ச்சின்னு குறிப்பிட்டு திட்டங்களை தீட்டியிருக்கிறோம். ஏப்ரல் மாதம் முழுக்க தமிழ்நாட்டுக்கு ஏற்றமளிக்கிற மாதமா அமைஞ்சதுனால மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் நான் இருக்கேன். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் இந்த மாமன்றத்தில் பேசும்போது தமிழ்நாடு எந்தெந்த வகையிலெல்லாம் வளர்ந்துருக்கு, அவங்களுடைய துறைகள் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு பெருமையோடு குறிப்பிட்டு பேசினாங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இந்த அவையை மாண்பு தவறாமல் கண்ணியத்தோடும் கட்டுக்கோப்பாகவும் மக்களாட்சிக்கு இலக்கணம் சொல்லும் வகையிலும் வழிநடத்திய மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும் மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களுக்கும் இந்த மாமன்றத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அமைச்சர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது
உங்கள் துறையை வளர்த்தெடுத்ததுக்கு உங்களுடைய திறமை காரணமாக இருந்தாலும் இன்னொரு முக்கிய காரணம் இருக்குது. அதுதான் மாநிலத்தினுடைய அமைதி. அது என்னுடைய துறையான காவல்துறையில் தான் வருது. ஏன்னா அமைதியான மாநிலத்தில் தான் தொழில் வளரும், தொழிற்சாலைகள் வரும், கல்வி மேம்பாடும் வரும், பெண்களும் இளைஞர்களும் முன்னேற்றம் காண்பார்கள், விளையாட்டுத்துறை மேம்படும், உற்பத்தி ஏற்றுமதியும் அதிகரிக்கும், சுற்றுலா பயணிகள் வருவார்கள், கோயில்கள் தழைக்கும். தமிழ்நாட்டில் நிலவும் இந்த அமைதிக்கு காரணம் என்னுடைய துறையான காவல்துறை. சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி இந்த சாதனைகளுக்கு அடித்தளமிட்ட காவல்துறை சார்ந்த அனைவருக்கும் நானும் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் என்றும் நன்றிக்குரியவர்கள். சட்டம் ஒழுங்கு சீராகவும் தமிழ்நாடு அமைதி மிகு மாநிலமாக இருக்கிறதுனால தான் பெரிய அளவிலான சாதி சண்டைகளோ மத கலவரங்களோ பெரிய கலவரங்களோ வன்முறைகளோ இல்லை. கலவரங்களை தூண்டலாம்னு சிலர் நினைச்சாலும் தமிழ்நாட்டு மக்களை அதை முறியடிச்சிடுறாங்க. இதெல்லாம் நடந்தாதான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு புழுதி வாரி தூற்ற முடியும். மொத்தத்தில் சட்டம் ஒழுங்குல கல் விழாதான்னு துடிக்கிறவங்க ஆசையில மண் தான் விழுந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், குற்ற சம்பவம் நடந்தா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்க. ஏதாவது ஒரு சில இடத்துல கவனக்குறைவா சில தவறுகள் நடந்ததா கூட அதை சுட்டி காட்டப்பட்டா உடனடியா அதை திருத்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். நான் பிடிச்ச மேலுக்கு 3 கால்னு பிடிவாதமாக இருக்கிறவன் இல்லைன்னா, மக்களாட்சியில எல்லோருடைய கருத்துக்களையும் கவனிச்சு ஆராய்ந்து சரியானவற்றை சரியான நேரத்தில் செய்யணும்னு நினைக்கிறவன்னா, உள்நோக்கத்தோட அரசியல் ஆதாயத்துக்காக தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பேசுறவங்களுக்கு சொல்லிக்கிறேன், இது மணிப்பூர் அல்ல, இது காஷ்மீர் அல்ல, உத்தரப்பிரதேச மரணங்கள் இங்க நடக்கல, இது தமிழ்நாடு. அதை மறந்துடாதீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காவல்துறையை நவீனப்படுத்தும் முயற்சிகள் தொடர்ந்து எப்படியெல்லாம் எடுக்கப்பட்டு வருதுன்னு நேற்றைய தினம் நான் பல்வேறு நேரங்களில் குறுக்கிட்டு பேசுகிற போது, பதிலளித்து பேசுகிற போது தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். எனவே அதை பற்றி அதிகம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் சொல்லுகிறேன், குற்றம் மற்றும் குற்றவாளிகளை கண்டறியும் நவீன வலைப்பின்னல் அமைப்பு மறுசீரமைக்கப்பட்டு வருது. இதனால பொதுமக்கள் ஆன்லைன் புகார்களை பதிவு செய்யவும் துறைகளுக்கிடையே தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் வசதியை பெறக்கூடிய வாய்ப்பு இயலும். சைபர் குற்றங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான குற்றங்களையும் கட்டுப்படுத்தி வரும். காவல், உள்துறை, தீயணைப்பு மற்றும் தடவியல் துறை சார்பாக கடந்த 4 ஆண்டுகளில் செய்யப்பட்ட சாதனைகளை புத்தகமாக அச்சுக்கிட்டு இந்த மாமன்றத்தில் இருக்கக்கூடிய மாண்புமிகு உறுப்பினர் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறோம். ஊடக நண்பர்களும் அந்த புத்தகத்தை பார்த்து அதை பெற்று அதில் உள்ள சாதனைகளையும் தரவுகளையும் புள்ளி விவரங்களையும் உண்மைகளையும் மக்களிடம் கொண்டு செல்லணும்னு உங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். குற்றங்களை குறைக்கிற துறையாக மட்டும் இல்லாமல் குற்றங்களை தடுக்கிற துறையாக காவல்துறை செயல்படணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். இந்த நிலை உருவாகணும்னா காவல்துறை சிறப்பாக செயல்பட்டால் மட்டும் பொத்தாது, ஒட்டுமொத்த சமூகமும் சில பொறுப்புகளை உணர்ந்து செயல்படணும். காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நான் இந்த தருணத்தில் இந்த அவையின் மூலமாக பொதுமக்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது நம்ம அனைவருடைய கூட்டு பொறுப்பு. எனவே நீங்கள் அனைவரும் சட்டத்தை மதித்து நடக்கணும். சின்ன சின்ன அலட்சியங்களை கூட தவிர்த்து சுய ஒழுக்கத்தோடு எல்லோரும் இருக்கணும். ஒரு குற்றம் நடந்த பிறகு உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்கிற பலர் இருக்கிறாங்க. அவர்களை பாராட்டுகிற அதே வேளையில் ஒரு குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை உணர்ந்து தடுக்கிற முன்னெச்சரிக்கையும் நமக்கு தேவை. உங்கள் சுற்றுப்புறங்களில் சந்தேகப்படும்படியான நபர்களோட நடமாட்டம், செயல்பாடுகள் ஏதாவது தெரிஞ்சால் உடனடியாக காவல்துறைக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, ஓய்வில்லாமல் விழிப்புணர்வோடும் கண்காணிப்போடவும் களத்தில் இருக்கிற காவல்துறையினர்கிட்ட கனிவாக நடந்துக்குங்க. அதே போல் காவல்துறையினரும் பொதுமக்கள்கிட்ட கனிவாக நடந்துக்கணும். காவல்துறைக்கிட்ட அதிகாரம் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டவும்
குற்றங்களை தடுக்கவும் தான் என்பதை அத்துமீறல் சில காவலர்கள் உணரணும். அத்துமீறக்கூடிய அந்த காவலர்கள் சிலர் உணரணும். காவல் உயர் அதிகாரிகள் இதை உறுதி செய்யணும். காவலர்கள் தன்னுடைய பணிச்சுமையும் தனிப்பட்ட வெறுப்புகளையும் பொதுமக்கள் கிட்ட காட்டிடக்கூடாது. காவல்துறையும் பொதுமக்கள் நண்பர்கள் என்பதை இரு தரப்பும் உணர்ந்து செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். செயல்படுவீங்கன்னு நம்புறேன். பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கு இடையில் உள்ள இந்த நல்லுறவை மேலும் வலுப்படுத்திட என் நெஞ்சில் நீண்ட நாட்களாக இருந்து வரும் எண்ணத்து உணர்வை செயல்வடையும் கொடுக்க நான் விரும்புகிறேன். சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி இரவு பகலும் கண்பொஞ்சாது காவல் பணியில் ஈடுபட்டு பொது அமைதியை பாதுகாக்கக்கூடிய காவலருக்கென தனி நாளை கொண்டாடுவதற்காக காவலரின் சேவைகளை போற்றி பாராட்டிட முதலாக 1859 மெட்ராஸ் மாவட்ட காவல் சட்டத்தை நிறைவேற்றி நவீன மற்றும் அமைப்பு ரீதியான காவலத்தை தோற்றுவிக்கப்பட்ட செப்டம்பர் 6ஆம் நாள். இனி ஆண்டுதோறும் காவலர் நாள் அந்த செப்டம்பர் 6ஆம் நாள் கொண்டாடப்படும். இந்நாளில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு ஆகியவற்றை கடைபிடித்து சிறப்பாக பணியாற்றிய காவலருக்கு பதக்கங்கள் வழங்கப்படும். ஒவ்வொரு மாவட்ட காவல்துறையின் சிறப்புகளை சொல்லக்கூடிய வகையில் அனைத்து மாவட்டங்களிலும் காவல்துறை சார்பில் கண்காட்சிகள் நடத்துதல், குருதிக்குடை முகாம்கள் நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் அன்று நடைபெறும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு என்பது குற்றங்கள் நடக்காத மாநிலம், போதைப் பொருள் இல்லாத நடமாட்டம் இல்லாத மாநிலம், பாலியல் குற்றம் இல்லாத மாநிலம் என்ற நிலையை நாம் எட்டணும். எங்கேயும் யாராலையும் குற்றம் நடக்கக்கூடாது. மீறி நடந்தால் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படணும். சட்டத்தின் முன்னாடி நிறுத்தப்பட்டு உடனடியாக தண்டனை பெற்று தரப்படணும். இந்த உறுதிமொழியை நான் மட்டும் எடுத்தால் போதாது, காவல்துறையோட உயரதிகாரி எடுத்தால் மட்டும் போதாது, ஒவ்வொரு காவலரும் எடுக்கணும். என்னுடைய காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் எந்த வகைப்பட்ட குற்றம் நடக்க விடமாட்டேன்னு ஒவ்வொரு காவலரும் முடிவெடுத்துட்டா குற்றங்கள் பூஜ்ஜியத்திற்கு வந்துடும். மனித வளர்ச்சியோட எல்லா குறியீடுகளையும் முன்னணி மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு குற்ற சம்பவங்களில் பூஜ்ஜியமாக இருந்தால் தான் நமக்கு பெருமை. எனவே இதில் பூஜ்ஜியம் வாங்க ஒவ்வொரு காவலரும் 100 விழுக்காடு அர்ப்பணிப்போட பணியாற்றணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேற்று மாண்புமிகு 11 உறுப்பினர்கள், இந்த அவையில் மாண்புமிகு 11 உறுப்பினர்கள் 5 மணி நேரம் 25 நிமிடம் மானியத்தை பற்றி விவாதித்திருக்கிறார்கள். அதில் பலருக்கு அப்பப்போ நான் பதில் அளிச்சிருக்கிறேன். விடுபட்ட சில பதில்களை சொல்ல வேண்டும் என்றால், மாண்புமிகு உறுப்பினர் திரு OS மணியன் அவர்கள் நாகை மாவட்டம் திருமருகல் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டிடம் கேட்டிருந்தார். அது நிச்சயம் கட்டித்தரப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன் அவர்கள் காவலர்களுக்கு வருடாந்திர மருத்துவ சோதனைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் அனுமதி அளிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கை நிச்சயம் பரிசீலிக்கப்பட்டு அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளிலும் காவலர்கள் ஆண்டுதோறும் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள உறுதி செய்யப்படும். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் காவல் நிலையங்களில் CCTV கேமராக்கள் அவசியம் அமைக்கப்பட வேண்டும் என்றும் உடற்கூறாய்வு சான்றிதழ் உடனடியாக கிடைக்க கோரிக்கை விடுத்தார். காவல் நிலையங்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான இடங்களில் வருகிறது. CCTV காட்சிகள் அனைத்தும் காவல் நிலையங்களில் இருப்பது நிச்சயமாக உறுதி செய்யப்படும். உடற்கூறாய்வு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் உடனுக்குடன் வழங்கப்படுகின்றன. அதில் எந்தவித தாமதம் இல்லாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல் மாண்புமிகு உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்கள் கோட்டூர் தீயணைப்பு நிலையத்துக்கு சொந்த கட்டணம் தேவை என கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கை ஏற்கப்படுகிறது. கோட்டூர் தீயணைப்பு நிலையத்திற்கு சொந்த கட்டணம் கட்டப்படும். மாண்புமிகு உறுப்பினர்
நாகைமாலி அவர்கள் காவல் ஆணைய பரிந்துரைகளை உடனடியாக செயல்படுத்திட வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் சி.டி. செல்வம் அவர்கள் தலைமையிலான 5வது காவல் ஆணையம் 934 பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. அதில் 86 பரிந்துரைகள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டன. மேலும் 274 பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஒரு அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். பல்லாண்டு காலமாக தமிழ்நாட்டில் அரசு பணியாளர் திருமுறையில் தயாரிக்கப்பட்டு வந்த தரவரிசை பட்டியலானது சமூக நீதி அடிப்படையில் இருந்து வந்த நிலையில கடந்த 2019ஆம் ஆண்டில் வரப்பெற்ற ஓர் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக இந்த முறையில் ஏற்பட்டுள்ள மற்றும் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்கும் அதற்கான சட்ட ரீதியான தீர்வுகளை அளித்திடவும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்படும். அந்த குழு அளிக்கக்கூடிய பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த தீர்ப்பின் காரணமாக ஏற்பட்டுள்ள பாதிப்புகளில் இருந்து ஒரு நல்ல தீர்வு காணப்படும் என்றும் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்னொரு முக்கிய அறிவிப்பை செய்ய விரும்புகிறேன். இந்த மண்ணின் ஆதி குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசை சொல்லாகவும் மாறியிருப்பதால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களிலிருந்தும் பொது புழக்கத்திலிருந்து நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் வானதி சீனிவாசன் அவர்கள் பேசுகிற போது குறிப்பிட்டார்கள், வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் கண்காணிப்பு தேவை என்று பேசியிருக்கிறார்கள். அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனைவரும் சட்டவிரோத செயலில் ஈடுபடாதவாறு கண்காணிக்கப்படுகிறார்கள். அதேபோல மாண்புமிகு உறுப்பினர் கோகா மணி அவர்கள் கேட்டுக்கொண்டபடி அவருடைய தொகுதியில் தருமபுரி காவல் உட்கோட்டம் மதிகோன்பாளையம் காவல் வட்டத்தில் அமைந்துள்ள புலி கிராமத்தில் புதிய காவல் நிலையம் 2,83,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் பல்வேறு சம்பவங்கள் குறித்து பேசியிருக்கிறார். அவர் பேசிய அத்தனை விவகாரங்களிலும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இனியும் நடவடிக்கை எடுக்கப்படும், உரிய நடவடிக்கையை விரைவாக எடுக்கப்படும் என்ற அந்த உறுதி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த அரசை பொறுத்த வரைக்கும் எந்தவித அழுத்தங்களுக்கும் உள்ளாகாமல் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட்டு சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதிலும் நீதியை நிலைநாட்டுவதிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என்பதை நான் அழுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஆண்டு உள்துறை சார்பில் 102 அறிவிப்புகள் வெளியிடப்படுகிறது. காலத்தின் நிலைமை கருதி சிலவற்றை இப்பொழுது நான் அறிவிக்க விரும்புகிறேன். மீதமுள்ள அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பில் சேர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதிய காவல் நிலையங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் நீலாம்பூர், சிவகங்கை மாவட்டம் கீழடி, திருநெல்வேலி மாவட்டம் மேலச்சேவல், திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் களமருதூர், நாமக்கல் மாவட்டம் கொக்கராயன்பேட்டை, திருவண்ணாமலையில அண்ணாமலையார் கோயில் காவல் நிலையம், குமரி மாவட்டம் குழித்துறையில இருப்பு பாதை காவல் நிலையம், சென்னை ஓமந்தூர் மருத்துவமனை வளாகத்தில் புற காவல் நிலையம், பெரம்பூர் பெரியார் நகர் அரசு புறநகர் மருத்துவமனையில புற காவல் நிலையம், சென்னை அரும்பாக்க சரகத்தில் புதிதாக அனைத்து மகளிர் காவல் நிலையம், மதுரை மாநகர காவல் ஆணையகத்தில் சிந்தாமணி, மாடக்குளம் உள்ளிட்ட பல இடங்களில் உருவாக்கப்படும். சென்னை பெருநகர காவல் ஆயுதப்படையில் புதிய பணியிடங்கள் 2 கட்டங்களாக ரூபாய் 21,02,00,000 செலவில் உருவாக்கப்படும். இதற்கான முதற்கட்ட செலவினம் ரூபாய் 10,51,00,000. 280 காவல் ஆய்வாளர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு சார்பு ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்கள் ஆய்வாளர் தலைமையிலான காவல் நிலையங்களாக தரம் உயர்த்தப்படும். நீலகிரி மாவட்டத்தில் உதகமண்டலத்தில் 90 ஆயுதப்படை காவல் குடியிருப்புகள் மற்றும் தருமபுரியில 134 ஆயுதப்படை காவல் குடியிருப்புகள் 101,35,00,000 ரூபாய் செலவிலே கட்டப்படும். பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்வதற்காக மாநகரங்களின் பயன்பாட்டிற்கென சென்னை பெருநகரம் தவிர 80 இளஞ்சிவப்பு ரோந்து வாகனங்கள் ரூபாய் 12 கோடி செலவில் வாங்கப்படும். காவலர் தங்குமிடம் வசதி இல்லாத அல்லது குறைவாக உள்ள 20 மாவட்ட மாநகரங்களில் ஆயுதப்படை காவல் ஆளுநர்கள் பயன்பாட்டிற்காக 50 படுக்கை வசதிகள் கொண்ட காவலர் தங்குமிடங்கள் ரூபாய் 30 கோடி செலவில் கட்டப்படும். நுண்ணறிவு பிரிவின் கீழ் தீவிரவாத தடுப்பு பிரிவிற்கு
கோவை மாநகரத்தில் ரூபாய் 5 கோடியே 98 லட்சம் செலவில் அலுவலக கட்டடம் கட்டப்படும். சார்நிலை காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் நிலைய அதிகாரிகளுக்காக 350 4 சக்கர வாகனங்கள் ரூபாய் 38 கோடியே 85 லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்படும். தடய அறிவியல் துறையின் சீன் ஆஃப் கிரைம் விசாரணை முறையை வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக 50 நடமாடும் தடவைகள் அறிவியல் வாகனங்களும் அவற்றுக்கு தேவையான மனிதவளம், எரிபொருள் மற்றும் பராமரிப்பு செலவுகள் ஆகியவற்றுக்கென ரூபாய் 38 கோடியே 25 லட்சம் வழங்கப்படும். புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் திருவண்ணாமலை மாவட்டம் அண்ணாமலையார் திருக்கோவில், பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை, வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா, விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம், கரூர் மாவட்டம் குளித்தலை, கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி, கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் ஆகிய 7 இடங்களில் ரூபாய் 16 கோடியே 80 லட்சம் செலவில் அமைக்கப்படும். தீ விபத்து அதிகமாக ஏற்படக்கூடிய பகுதிகளில் உள்ள தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களுக்கு ரூபாய் 5 கோடி செலவில் 5 பெரும தண்ணீர் லாரிகள் கொள்முதல் செய்து வழங்கப்படும். கோயம்புத்தூர் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலைய வளாகத்தில் ரூபாய் 27 கோடியே 22 லட்சம் செலவில் 72 பணியாளர் குடியிருப்புகள் 2 கட்டங்களாக கட்டப்படும். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையில் திருச்சியை தலையிடமாக கொண்ட மத்திய மண்டலத்தை 2ஆக பிரித்து விழுப்புரத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய மண்டலம் உருவாக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கடந்த மார்ச் 14ஆம் நாள் இந்த கூட்டத்தொடர் தொடங்குச்சு. நான் மட்டுமல்ல, பெரும்பாலான அமைச்சர்கள் பெருமக்களும் மாண்புமிகு உறுப்பினர்கள் பலரும் எல்லா நாளும் அவைக்கு வந்திருக்கிறாங்க. விவாதங்களில் பங்கெடுத்து பதிலளிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம். கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு தீர்மானம், மானிய கோரிக்கை விவாதம், பதில் உரைன்னு மிக சிறப்பாக தங்களுடைய கடமையை ஆற்றியிருக்காங்க. ஜனநாயக பண்போடு இந்த அவையை நடத்த துணை நின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய இதயமார்ந்த நன்றி. இந்த ஜனநாயக பண்பு எல்லா நாளும் தொடரணும்னு மாண்புமிகு எதிர்க்கட்சி உறுப்பினர் உள்ளிட்ட அனைவரையும் நான் கேட்டுக்கிறேன். 100 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மாண்பை காப்பது தான் நம்ம அனைவருடைய முதல் கடமை. அந்த கடமையில் எந்த இடத்துலையும் தவறிவிடக்கூடாது என்பதில் நான் மிக கவனமாக இருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வாக்களித்த மக்களுக்கு உண்மையாக இருக்கணும் என்பதில் மிக கவனமாக இருக்கேன். அதனால தான் கடந்த 4 ஆண்டுகளில் தலைமுறைகளை கடந்தும் பயனளிக்கக்கூடிய ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கோம். இந்த திட்டங்கள் எல்லாம் ஸ்டாலின் பேர் அல்ல, திராவிட மாடல் அரசின் பேரை சொல்லும். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிருக்கான விடியல் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், மக்களை தேடி மருத்துவம் திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, முதல்வர் மருந்தகம், கலைஞர் கனவு இல்லம், ஊட்டச்சத்தை உறுதி செய், தோழி விடுதி, அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்தின தெம்போடு உறுதியாக சொல்கிறேன். கடந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியை விட 1000 மடங்கு சிறப்பான சாதனைகளை அனைத்து துறைகளும் செஞ்சிருக்கிறோம். இந்த உறுதியோடவும் மக்கள் மேலே உள்ள நம்பிக்கையோடவும் சொல்கிறேன். அடமானம் வைக்க நினைப்பவர்களாலும் அபகரிக்க நினைப்பவர்களாலும் தமிழ்நாட்டை ஒருபோதும் சூறையாட முடியாது. எங்களை எல்லாம் ஆளாக்கிய பேரறிஞர் அண்ணா அன்றே சொன்னார், தமிழகம் உலகின் ஒரு பகுதியாக இருக்கலாம், ஆனால் அது யாருடைய வேட்டைக்காடாகவும் இருந்திட ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டோம். சுயாட்சி என்பது எங்கள் பிறப்புரிமை. இதனை தடுக்கவோ தகர்க்கவோ எவருக்கும் உரிமை இல்லை. இது எங்கள் போர் முழக்கம் என்று அண்ணா முழங்கினார். அவரது கனவை நிறைவேற்றும் வகையிலும் சட்டமன்றத்தை இறையாண்மை நிலைநாட்டும் வகையிலும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்றோம். அடுத்தபடியாக மாநில சுயாட்சி கனவை நிறைவேற்ற குழு அமைச்சிருக்கிறோம். நான் தொடங்கியுள்ள இந்த பயணம் நீண்டது. முதலமைச்சராக 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் இந்த வேளையில் இந்த மன்றத்தில் நின்று உறுதியோடு சொல்றேன், என் பயணம் தொடரும். தமிழ்நாட்டுக்காக, தமிழர்களுக்காக, மாநில உரிமைகளுக்காக என் பயணம் தொடரும்.
இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். வாழ்க தமிழ், வெல்க தமிழ்நாடு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எண் 22 காவல் பற்றிய மானிய கோரிக்கையின் மீதான வெட்டு தீர்மானங்களையும், கோரிக்கை எண் 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி குறித்த வெட்டு தீர்மானங்களையும் நான் படித்து பார்த்தேன். அவை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக நிதி நிலைமைக்கேற்ப படிப்படியாக அரசு அதை நிறைவேற்ற உறுதியளிக்கிறேன். எனவே மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் என்னுடைய விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை பெற்றுக்கொண்டு இந்த மானிய கோரிக்கை நிறைவேற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இத்துறை சிறப்பாக செயல்பட எனக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய உள்துறை செயலாளர் திரு தீரஜ்குமார் ஐஏஎஸ் அவர்களுக்கும், தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் திரு சங்கர்ஜிவால் IPS அவர்களுக்கும், சென்னை தீயணைப்புத்துறை இயக்குனர் திருமதி சங்கர்ஜிவால் IPS அவர்களுக்கும், சென்னை பெருநகர காவல் ஆணையர் திரு அருண் IPS அவர்களுக்கும், தீயணைப்புத்துறை இயக்குனர் திருமதி சீமா அகர்வால் IPS அவர்களுக்கும், நுண்ணறிவு பிரிவு காவல்துறை தலைவர் உள்ளிட்ட காவல்துறை உயரதிகாரிகள் மற்றும் அனைத்து காவல்துறை சகோதரி சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் GK மணி செல்லப்பிறந்தகை அவர்கள் கோரிக்கை பக்கம் விடுபட்டு போயிருக்கிறது. எனவே அதனை முதல்வர் மூலமாக திரும்ப சொல்லி அவை குறிப்பில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பனுப்பியிருக்கிறார்கள். எனக்கு அதுவும் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது என்பதையும் நான் பணிவோடு தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விவாதம் முடிவுற்றது. இப்போது